எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மூக்கு அடைப்புக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சிங்க. இந்த மாதிரி மூக்கடைப்பு இருக்கிறவங்களுக்கு எந்நேரமும் வாய் வழியாவே சுவாசித்து கொண்டு இருப்பாங்க. எப்பவுமே மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும், வாசனை தெரியாது. இந்த மாதிரி பாலிப் அப்படிங்கிற அந்த சதை வளர்ச்சி வந்துடுச்சுன்னா அப்போ அதற்கு என்ன வகையான மருத்துவங்கள் இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி வருமா அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை இந்த வீடியோ மூலமா நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ மூக்கு அப்படிங்கிறது இந்த சுவாச பாதையில நம்ம விரல் நுழைத்தோம் அப்படின்னா அந்த விரல் நுழைந்து அந்த விரலோட நுனி முடியும் இடத்துல ஒரு மெல்லிய படலம் இருக்குங்க. இந்த சதை படலம் அப்படிங்கிறது எதுக்காகனா நம்ம உடலுக்குள்ளார வேற எந்த தூசு கிருமிகள் எதுவும் வராம தடுக்கிறதுக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டு மாதிரி தான். இந்த சவ்வு படலத்துல சில சமயம் அலர்ஜி காரணமாக எல்லாருக்கும் இந்த அலர்ஜி வரதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் புகையிலேயே இருப்பாங்க, அந்த புகை அவங்கள ஒண்ணுமே பண்ணாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சாலே தூசோ புகையோ ஏதோ ஒண்ணு மூக்க தாக்கும் போது உடனே அச்சுன்னு தும்மி ஒவ்வாமை ஏற்படுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஒவ்வாமை ஒரு லெவலுக்கு மீடியமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஒவ்வாமை ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த சவ்வு படலம் வளர ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா காற்றில் அதிகமாக ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று கிருமிகள், காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடத்துல, குறிப்பா கிராமங்கள் விவசாய நிலங்கள் இந்த இடத்துலலாம் கண்டிப்பா கிருமிகள் பூஞ்சைகள் அதிகமா இருக்குங்க. இதுல ஈஸியா நம்ம மூக்குக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பூஞ்சை தொற்றுக்கள் கூடவே ஒவ்வாமை ரெண்டும் சேரும்போது அது ஒரு டெட்லி காம்பினேஷனா மாறுது. அந்த இடத்துல சதை வளர்ச்சி ஆக ஆரம்பிக்குது, அந்த சவ்வு படலம் வளர ஆரம்பிக்குது. அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கும் இந்த ரிஸ்க் இருக்கு. இதுக்கு காரணமா அவங்க உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது இருக்கலாம். ஆக இதெல்லாமே ஒரு காம்பினேஷன். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி அந்த சவ்வு படலத்துல வீக்கம் உருவாகுது, அந்த வீக்கத்தின் மேல தொற்று உருவாகுது, அந்த தொற்று பூஞ்சி தொற்றா இருக்கும்போது அது வளர ஆரம்பிக்குது, அப்புறம் அது பாலிப்பா உருமாறுது போன்ற விஷயங்கள். இது ஒரு சங்கிலி தொடரா உருவாகுதுன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு இந்த பாலிப்புகள் ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்குங்க. உரித்தர திராட்சை கொத்து, அதாவது அந்த வளவளப்பான பகுதி இருக்கு இல்லையா, திராட்சையோட உள்பக்கம் தோலை நீக்கின அப்புறம் அதே மாதிரி தான் இந்த பாலிப்பும். அந்த சதை தானே, அது அப்படியே வளவளப்பா உங்களுக்கு தெரியும் எண்டோஸ்கோபி வழியா பார்க்கும்போது. என்னன்னா மூக்கு ஒரு துவாரம் மட்டும் கிடையாது, மூக்கில் பல துவாரங்கள் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் வரைஞ்சே காமிச்சிருக்கிறேன். சுவாச பாதைக்கு போகக்கூடிய காற்று பாதை மட்டுமே கிடையாது, மூக்குல இருந்து சில சைடுல துவாரங்கள் உண்டு. கண்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் கூட டிரைனேஜ் ஆகிறது மூக்குக்குள்ளதான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சைனஸ் பைகள், நம்ம மூக்கை சுற்றி அருகருகே இருக்கக்கூடிய உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பைகள், இந்த துவாரங்களை பாலிப் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா பெரிய சிக்கல். இந்த சதை வளர்ச்சி பாலிப் இந்த துவாரத்தை அடைச்சிக்கும் போது இந்த சைனஸ்ல சேரக்கூடிய சளி அப்படிங்கிறது வெளியேற முடியாம போகுது. அப்ப சைனஸும் பெருசாகுது, பாலிப்பும் பெருசாகுது. அப்படிங்கும் போதுதான் பேஷண்ட்டுக்கு சுவாச பிரச்சனை, மூக்கொழிய சுத்தமா சுவாசிக்க முடியாம போறது, வாய் வழியாவே சுவாசித்தல், இதனால ஏற்படக்கூடிய நுகர்தல் பிரச்சனை, சுவை பிரச்சனை, வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வாடை போன்ற பல விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய வாய்ப்பு உருவாகிடுது இந்த சதை வளர்ச்சியினால. இன்னும் போக போக இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள் ஆஸ்மா பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம மூக்கை விட்டு வாய் வழியாவே சுவாசிக்கும் போது பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதுல முக்கியமான விஷயமே இந்த பாலிப் அப்படிங்கிற விஷயத்த, சதை வளர்ச்சியை ஆரம்பத்திலேயே கண்டறியிறது. யாருக்கெல்லாம் காரணம் இல்லாம மூக்கு ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்கு, எப்போ நைட் நேரத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இது அவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட்ல தெரியாது. பெருசா வளர்ந்தாதானே, வளர்ச்சி தானே. ஆரம்ப கட்டத்துல இந்த வளர்ச்சி தெரியாம இருக்கும்போது மூக்கு அரிப்பு பயங்கரமா இருக்கும். சம்டைம்ஸ் லேசான ரத்த கசிவு இருக்கும். லேசான ரத்த கசிவுக்கு பொதுவா நம்ம நினைக்கக்கூடிய காரணங்கள் சிலுமூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி ரொம்ப சாஃப்டான ஈஸியா டேமேஜ் ஆகக்கூடிய பகுதின்னு சொல்லியிருக்கேன். இந்த சிலுமூக்கு உடைஞ்சி அங்க இருந்துதான் ரத்தம் வருதுன்னு பெரும்பாலானவங்க நினைப்பாங்க. ஆனா சிலுமூக்கு உடையிறது அப்படிங்கிறது அரிப்போட சேர்ந்து வராது. அது ஏதாவது லைட்டா அடிபட்டு இருக்கலாம், இல்ல சளி பிடிச்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்திட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி சமயத்துல வரும். மூக்கு அரிப்போடு சேர்ந்து இந்த லேசான ரத்த கசிவும் இருக்கு அப்படின்னா ஒருவேளை மூக்கினுள் சதை வளர்ச்சி இருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் பயிற்சி பெற்ற அனுபவம் மிக்க காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர்களால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சம்டைம்ஸ் மிஸ் ஆக கூடவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதுக்காகனா இந்த ஆரம்ப கட்டத்துல இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்குரிய மாத்திரைகள் கொடுத்து அந்த அலர்ஜி ஒவ்வாமை பிரச்சனை, அந்த ஒவ்வாமையை குறைக்க முடியும், பூஞ்சை தொற்றுல வராம தடுத்துட முடியும். நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா ஒவ்வாமையை குறைச்சிடலாம். நம்ம
மாத்திரைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வாமை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் முக்கியம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அலர்ஜி காலையில எந்திரிச்சோன்னு வரக்கூடிய அச்சு தும்முலிக்கே மெயினான தீர்வு என்னன்னு கேட்டா நான் எப்பவுமே சொல்லக்கூடியது வாக்கிங். காலையில வந்து 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் நல்லா வேகமா நடங்க, அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. டெய்லி இதை பண்ணீங்கனாலே உங்களோட அலர்ஜி தொந்தரவு பெரிய அளவுல குறையிறது உங்களால உணர முடியும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதாங்க இங்க வந்து பெரியவங்களுக்கா இருந்தா ஓகே, பட் சின்ன பசங்களுக்கு அதிகமா வாலிப் வந்துச்சுன்னா அவங்கள ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ண வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாத்திரைகள் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த அலர்ஜி தொந்தரவை டெய்லி ஏற்படுறத குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த சதை வளர்ச்சியும் நம்மளால தடுத்துட முடியும். கூடவே அலர்ஜி குறைக்கிறதுக்கு சத்தான உணவுகள், எந்தெந்த உணவுகள் இந்த அலர்ஜி தொந்தரவை குறைக்கும் அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் மூலமா ஓரளவு சரி செய்ய பார்க்கலாம் ஆரம்ப கட்டத்தில். ஆனால் சதை வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குறைக்கிறதுங்கிறது அதுக்கு உண்டான மாத்திரை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய மாத்திரைன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டீராய்டு மாத்திரை, இது உடல் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மாத்திரை. அதனால ஒன்று ஸ்டீராய்டு, அப்படி இல்லைன்னா வந்து அறுவை சிகிச்சை தான் இதற்கான சிறந்த வழியா இனி வரைக்கும் இருக்கு. என்னன்னா மூக்கு பகுதியை சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சதையோட வேர் எந்த அளவுக்கு கீழே உள்ள இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து எண்டோஸ்கோபி முறையில் அதை வேரோட நீக்கிறது முக்கியம். எப்படி ஒரு செடிக்கு வந்து வேர் வந்து விட்டு வரும்போது அது திருப்பி வளருதோ அதே மாதிரி பாலிப்பும் வளர்ந்துடுங்கிறதுனால நம்ம வேரோட அதை அகற்றுவது மிகவும் முக்கியம், திருப்பி வராமல் இருக்க. அப்படி வேரோட அகற்றியுமே வந்து திருப்பி வராமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா வந்து ஒன்று ஒவ்வாமை, இன்னொன்று காளான் பாதிப்பு, அந்த பூஞ்சை தொற்று ஃபங்கஸ் பாதிப்புன்னு சொன்னேன். வெறும் ஒவ்வாமை காரணமா இந்த சதை வளர்ச்சி இருக்குன்னா அதை நம்ம திருப்பி வராதுங்க. நம்ம அதுக்குரிய மாத்திரைகளும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம். எது ஒவ்வாமை ஏற்படுத்துதோ அதை அலர்ஜி ஏற்படுத்துற விஷயத்த தவிர்க்க பாருங்க. அதை பண்ணிட்டோம்னாலே திருப்பி வராது. ஆனா காளான் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அதுல இருந்து திருப்பி அது உங்களை தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி அதை வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பிட்ட வகை இந்த காளான் பேரு ரைனோஸ்போரிடியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைனோஸ்போரிடியோசிஸ். இந்த ரைனோஸ்போரிடியோசிஸ் குறிப்பா கால்நடைகள் மூலமா நம்மளுக்கு வருது. கால்நடைகளை குளிப்பாட்டும் குளத்திலோ நீர்நிலைகளிலோ நாமும் குளிக்கும் போது இந்த காளான் நம்ம மூக்கினில் நுழையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது பூஞ்சை வகை ஃபங்கஸ்ங்கிறதுனால காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி வளரக்கூடியது. நம்ம மூக்கினுள் இயற்கையான ஒரு ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும். அதனால இதை பயன்படுத்தி இந்த ரைனோஸ்போரிடியோசிஸ் பூஞ்சை வளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு பார்ப்பதுக்கு சில சமயம் புற்றுநோய் மாதிரி கூட தோன்றலாம். ஆனால் அது புற்றுநோய் கிடையாது, நல்ல வேலையா. அதே மாதிரி தொட்டாலும் வலிக்கும், கடுமையான ப்ளீடிங் இருக்கும் இந்த ரைனோஸ்போரிடியோசிஸ் பூஞ்சை வந்துச்சுன்னா. அதை நம்ம திருப்பி அகற்றும் போது தான் திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுக்குமே வந்து காட்ரைசேஷன், லேசர் சிகிச்சை மூலமா அந்த வேர்களை முழுமையாக அழிக்கிறது அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு வராம தடுக்கக்கூடிய ஒரு தீர்வு இருக்கு. ஆக மொத்தம் மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி குறித்த இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.